ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேட் சுச்சுவேஷனில் இருக்கலாம், ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம், ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கலாம். ஸோ மேபி உங்களுக்கும் அவங்களுக்கும் செப்பரேஷன் ஆகி நிறைய நாள் நீடிச்சு போயிட்டு இருக்கலாம். ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் மறுபடியும் ஒரு ரியூனியன் பாசிபிளாக, மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் செய்கிறதுக்கான ஒரு சான்சஸ் உருவாகுமா? ஸோ மறுபடியும் சேருவீங்களா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகி தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனை எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் வந்து கால் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன், ஸோ எனக்கு இந்த பர்சனை வந்து நான் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து ஹீலிங் வேணும் உலக வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். Going with the flow, the burden, creativity, participation, okay, harmony, okay. Bottom of the deck is Ashton. Okay. Knight of Wands, Knight of Cups, sorry, King of Cups, Ten of Swords, Page of Swords, the Sun, bottom of the deck, the Empress. Nine of Wands, Two of Wands, Eight of Swords, Six of Wands, Five of Pentacles, bottom of the deck, Ten of Cups. Okay. Okay. ஓகே, இப்போ நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கு அப்புறம், ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரியூனியன் பாசிபிளாக. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரியூனியன் பர்சன்கிறது உங்களுக்கு கிடைக்குமா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு ரியூனியனுக்காக அந்த பர்சன் ஏதாவது அவங்க லைஃப்பில் வந்து ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறாங்களே, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன், இது ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே. ஸோ ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம டைட்டில் என்ன சொன்னோம், நமக்கு வந்து ரியூனியன் பாசிபிளாக. ஸோ ஒரு செப்பரேஷனுக்கு அப்புறம் இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு ரியூனியன் நடக்குமா? மறுபடியும் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பாங்களா? ஒரு ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகுமா? ஸோ அதை பற்றினே பார்க்குறோம். ஸோ நமக்கு பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 10 of Cups. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹார்மோனின்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க 10 ஏஞ்சல் நம்பர் மேபி பார்ப்பீங்கன்னா இருக்கும். ஸோ எல்லோரும் இல்லை. ஸோ ஒரு சிலருக்கு 10 ஏஞ்சல் நம்பர் கண்ணில் படிதான் இருக்கும். ஓகே. ஸோ நம்ம என்ன சொன்னோம், ரியூனியன் பாசிபிளான்னு கேட்டோம். எஸ், உங்களுக்கும் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கு ரியூனியன் பாசிபிள். ஏன்னா நமக்கு 10 of Cups வந்திருக்கப்போ இதில் வந்து ஒரு 10 of Cups ஹார்மோனி. ஸோ என்ன சொல்கிறது, அந்த பர்சன் வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஸோ எந்த சுச்சுவேஷன் அவங்க இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, லைஃப் லாங் ஒரு சந்தோஷம், ஒரு மனநிறைவு ஒரு கிடைக்கிறது அந்த நீங்கள் அந்த பர்சன் கூட ஜாயின் ஆகணும். ஸோ நீங்கள் அந்த பர்சன் கூட ஜாயின் ஆனால் மட்டும்தான் அந்த பர்சனுக்கு ஒரு 10 of Cups, எஸ் நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், ஸோ நான் வாழ்ந்த வாழ்க்கையை சந்தோஷமாக
நான் வாழ்ந்துட்டேன். ஸோ என்னோடய லைஃப் நல்லா போயிட்டுருக்குது, என் லைஃப் பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, நான் லைஃப்பில் எதிர்பார்த்து எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சுன்னு ஒரு மனநிறைவு, ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் தோணுன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் இருக்கணும். ஸோ 10 ஆஃப் கப்ஸ் நமக்கு பாட்டம் ஆஃப் த டெக் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கும் அந்த ஃபீலிங் இருக்கலாம். ஸோ உங்கள் லைஃப்பில் எத்தனையோ பர்சன் வந்து போய் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் இல்லாட்டா உங்கள் லைஃப் கூட ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ இதில் ஒரு சிலருக்கு வந்து 2 குழந்தைங்க பிறந்த டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். ஸோ மேபி அவங்க கூட இந்த ரீடிங் பார்த்துக்கிறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு டிவோர்ஸ் மேபி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லைங்க ப்ராப்பராக டிவோர்ஸ் ஆகிருக்கலாம். மறுபடியும் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க, அப்கோர்ஸ் ரியூனியன் பாசிபிள். ஓகே, ஸோ அது மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மேபி நீங்கள் இந்த போஸ்டோட லைஃப்பில் இல்லைங்க, இந்த பர்சனுக்கு ஒரு தான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு பலன் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ என்ன தான் அந்த பர்சன் லைஃப்பில் வந்து தன்னை தானே சந்தோஷப்படுத்தி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து வாழ்ந்தாலும் நீங்கள் இல்லைங்க அந்த பர்சனுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் வாண்ட்ஸ் ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த செப்பரேஷனில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் எந்த சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு தெரியுமா, ஒரு தனியாக எனக்குன்னு யாரும் இல்லை, நான் வந்து ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ மேபி இந்த பர்சனை சுற்றி ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸாக இருக்கலாம். ஸோ யாருமே இந்த பர்சனை சுற்றி இருந்தாலுமே இந்த செப்பரேஷன், இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், இந்த பிரேக்கப் சுச்சுவேஷன், இந்த பர்சன் எமோஷனலி தனியாகிட்டு உண்டு. இந்த பர்சனுக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் யார்கிட்டே கிடைச்சிட்டு இல்லை. இந்த பர்சனை சுற்றி எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த பர்சன் தன்னோட எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட தொடர்ந்து சொல்லுவாங்களா இருக்கும். பட் இப்போதைக்கு இந்த பர்சனுக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. எமோஷ்னலி இந்த பர்சன் தனியாக மேபி ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட தான் இருக்காங்க, என்ன சொல்கிறது, எப்பவுமே அந்த பர்சனை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருமே கூட இருக்கிறாங்க. பட் எமோஷ்னலி இந்த பர்சன் தனியாகிட்டு உண்டு. எனக்குன்னு யாரும் இல்லை, என்னை வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் வந்து ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு யாரும் இல்லாத மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு இந்த பர்சன் வந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, எம்ப்ரெஸ் ஒரு கார்டு வந்துட்டு உண்டு. ஸோ நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் அப்கோர்ஸ் கன்ஃபார்மாக நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. செல்ஃப் லவ் சொல்லும்போது என்ன சொல்லுது, மேபி கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து இந்த பர்சனை நீங்கள் கொஞ்சம் மைண்ட் பண்ணாமல் இருக்கலாம். மேபி உங்களுக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இந்த பர்சன் கூட உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். அவங்களுக்கான எனர்ஜி செல்ஃப் லவ் பண்ணுறவங்களுக்கான எனர்ஜி தான். ஸோ எப்போவுமே 24/7 எழுதிட்டு இந்த பர்சன் எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு வாசலில் பார்த்துட்ருக்கவங்களுக்கான எனர்ஜி இது கிடையாது. செல்ஃப் லவ் பண்ணுறோம், நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, அந்த பர்சனை சேசிங் பண்ணல, சேசிங்கெல்லாம் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ உங்களை நீங்கள் லைக் பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் லவ் பண்ணுறீங்க. ஸோ செல்ஃப் லவ் பண்ணுறவங்களுக்கான எனர்ஜி தான் அந்த எனர்ஜி. ஓகே, ஸோ அவங்க மட்டும் தான் எடுத்துக்கோங்க, மற்றவங்களுக்கு இது ரெசனேட் ஆகாது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, உங்கள் லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 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 அஸ்பெக்டன்ஸ் மோடுக்கு நீங்கள் வந்துட்டு உண்டு. ஏன்னா நீங்கள் வந்து ஸோ எம்ப்ரெஸ் கார்டு சொல்லும்போது இந்த பர்சனுக்கு நீங்கள் வந்து ஒரு மதரிங் நேச்சர் கொடுத்துருண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு அம்மாவுக்கு ஒரு பையன்கிட்ட வந்து ஒரு அம்மா ஒரு பிறந்த குழந்தைக்கு ஒரு ஸ்நேகம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அன்கண்டிஷ்னலாக ஒரு ஸ்நேகத்தை கொடுப்பாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு எதை எதிர்பார்த்து அந்த அம்மா வந்து ஸ்நேகத்தை கொடுக்கறது கிடையாது. ஸோ ஒரு தாய் வந்து தன் மகன்கிட்ட எல்லா தாயும் தன் மகன் சந்தோஷமாக இருக்கணும், ஒரு அன்கண்டிஷனல் லவ் கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்நேகத்தை இந்த பர்சனுக்கு ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டு உண்டு. ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சேசிங் ஒரு ஹஸ்பண்டன்ஸ் மோடுக்கு வந்துட்டு. எஸ், நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், நான் ஒரு பர்சனை லவ் பண்ணேன், பட் என்னோட லவ் இப்போ ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் ஆகிடுச்சு, ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இதுலேருந்து நான் கொஞ்சம் வெளியே வரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த பிரேக்கப் சுச்சுவேஷன் நான் கொஞ்சம் ஹீல் ஆகி நான் வெளியே வரணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நடக்கிறது எல்லாமே என்னோட நன்மைக்கு தான். ஓகே, பிரேக்கப் ஆகிடுச்சு, பட் நான் இதுலேருந்து வெளியே வரணும். ஸோ என் லைஃப்பை நான் கொஞ்சம் வேறு லெவலில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நடக்கிற சுச்சுவேஷனை அஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு சரி, ஓகே, நம்ம வந்து அவங்க வரக்கூடிய டைம் வரட்டு, நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம ஒர்க்கை பார்ப்போம், நம்ம ஸ்டடியை பார்ப்போம், அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு உண்டு. ஸோ அவங்களுக்கான ஒரு எனர்ஜி. ஓகே,
ஸோ நீங்கள் இந்த லெவலுக்கு வந்துட்டு அப்போ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஆல்ரெடி சொல்லிவிட்டு இந்த பர்சன் எமோஷ்னலாக அந்த பர்சன் வந்து செப்பரேட் ஆகிட்டு உண்டு. இந்த பர்சன் கூட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லைங்கி இப்போ என்ன சொல்லுது, ஒரு அம்மாவாக இருக்கட்டும், இல்லை யார் இருந்தாலும் இந்த பர்சன் எமோஷ்னலி செப்பரேட் உண்டு. எமோஷ்னலி இந்த பர்சனுக்கு யாரும் கூட இல்லை எமோஷ்னல் வேலை. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டில் வந்து நமக்கு 2 ஆஃப் வாண்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ இந்த பர்சனை வந்து ஒரு டைமில் நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் ஒரு அன்கண்டிஷனல் லவ் கொடுத்துட்டு உண்டு. பட் ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த பர்சனுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு டவுட்டு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு உண்டு. ஒரு கிளாரிட்டி இல்லை சொல்லும்போது இந்த பர்சனோட மைண்டில் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்துட்டு. என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் மீன்ஸ் இந்த அப்போ மேபி இதில் ஒரு சிலருக்கு மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எல்லாம் இருக்குல்ல, ஒரு சிலருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃப்யூச்சரை வந்து எத்தி பிடிக்காது. ஃப்யூச்சரில் வந்து நம்மளும் அவங்களும் ஜாயின் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை சொல்லிட்டு ஒரு டவுட் சுச்சுவேஷன் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைம் இந்த பர்சனுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்துட்டு உண்டு. இப்போ கிடையாது, முன்னாடி. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு வந்து ஏகப்பட்ட போர்டன் உண்டு. அதெல்லாம் அந்த பர்சன் உங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாத்தையுமே மறைச்சிட்டு உண்டு. ஏன்னா நமக்கு போர்டன் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ அந்த பர்சனுக்கு தலைக்கு மேலே ஏகப்பட்ட சுமைகள் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட போர்டன் ஃபீல் ஆகுது. ஃபினான்ஷியல் ஒரு என்ன சொல்லுது, எங்கே போனாலும் இந்த பர்சனுக்கு வந்து ஃபேமிலி இப்போ மேபி ஃபேமிலி இந்த பர்சன் எடுத்து ஃபேமிலியை வந்து இந்த பர்சன் தான் வந்து ரன் பண்ணி கொண்டு போகிறாங்களா இருக்கும். ஸோ ஃபேமிலிக்குள்ளே சுமைகள் வந்துட்டு உண்டு. ஸோ கடன்கள் இருக்கலாம் அந்த பர்சனுக்கு. இல்லைனா ஒர்க்குக்கு போகிற இடத்துல எந்த ஒரு ஒர்க்கும் இந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி அமைதியாக இருக்கும். இல்லைங்க இந்த பர்சனோட லைஃப் இந்த பர்சனுக்கு விருப்பப்படி அமைதியாக இருக்கும். ஸோ இந்த பர்சனுக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையா இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ்னால ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த பர்சனுக்கு தனக்கு தலையை மீறி தலைவேதனைன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு. ஸோ இந்த பர்சன் வந்து ஸோ இப்போ என்ன சொல்லுது, மேபி ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த பர்சனுக்கு தலைக்கு மேலே ஏகப்பட்ட சுமைகளை கொடுக்குறதா இருக்கும். ஸோ இந்த பர்சனுக்கு இப்போ என்ன சொல்கிறது, மேபி இந்த பர்சனோட திங்கிங் வந்து இந்த பர்சனோட மைண்ட் செட்டில் வந்து தாங்கிக்க முடியாத அளவுக்கு சுமைகள் வந்துடுது. நான் எப்படி கிளியர் பண்ணுவேன் அந்த லெவலுக்கு இந்த பர்சன் வந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் சோர்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த செப்பரேஷனில் இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், தலைக்கு மேலே போர்டன் ஃபீல் ஆகுது, தலைக்கு மேலே சுமைகள் இருக்குது. இந்த பர்சனுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஃபுல்லாக தலைவேதனை வந்துட்டு உண்டு. இந்த ஒரு ஓவர் பாரம் சொல்லுவாங்கள்ல, தாங்கிக்க முடியாத அளவுக்கு பாரங்கள் இந்த பர்சனுக்கு வந்துட்டு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 10 ஆஃப் சோர்ஸ் வந்துட்டு இந்த பர்சனை வந்து ஒரு 10 வாள் குத்தி இறக்கி அந்த அளவுக்கு வலி வேதனை, ஏற்கனவே தலைவேதனை, தலைக்கு மேலே பாரம். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, 10 வாள் குத்துற ஒரு பர்சனுக்கு எந்த அளவுக்கு வலி இருக்கும் அவங்க லைஃப்பில். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வலி இந்த கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, நீங்கள் செல்ஃப் லோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. பட் இந்த பர்சனோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன்ல, ஏகப்பட்ட போர்டன் உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 10 வாள் குத்தி இறக்குற ஒரு அவஸ்தைக்கு வந்துட்டு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் வந்து 5 ஆஃப் பென்டிக்கிள்ஸ். ஸோ நீங்கள் சந்தோஷப்படுறீங்க, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. பட் இந்த பர்சனோட சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆள் மட்டும் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆள் மட்டும் பயங்கர வலி வேதை அனுபவிச்சுட்ருக்கிறீங்க, ஒரு ஆள் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறீங்க. பட் முன்னாடி நீங்கள் வலி அனுபவிச்சுட்டு உண்டு. பட் இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் வலி அனுபவிச்சுட்ருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பர்சனோட லைஃப் வந்து இந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நடு காட்டில் அந்த பர்சனோட கண்ணை கட்டி கொண்டு விட்டு வாழை சொல்கிற ஒரு அவஸ்தை, கண்ணை கட்டி விடுற ஒரு அவஸ்தை, எங்கே போகிறதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன், என்ன பண்ணுறதுன்னு ஒரு தெரியாத சுச்சுவேஷன்,
அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த பர்சன் வந்துட்டு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் இந்த பர்சன் உங்களை மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு மேபி ஸ்டார்டிங்கில் இந்த பர்சன் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா நமக்கு 8 ஆஃப் சோர்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே இந்த ஓவர் திங்கிங் பண்ணி நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சனுக்கு தலைக்கு மேலே ஓவர சுமைகள் இருக்குன்னு அதுக்கு காரணம் யாரும் இல்லை, இந்த பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணி பிரச்சனையை தலைக்கு மேலே எடுத்து வச்சுட்டு இருக்கிற அவஸ்தையாகும். சின்ன பிரச்சனையாக இருக்கும், அது அந்த பர்சனோட மைண்ட் செட்டில் ஓவர் திங்கிங் பண்ணி அவங்களுக்கு ஓவர் பாரமாக இருக்கலாம். சின்ன விஷயமா தான் இருக்கும், யோசிச்சு முடிவு எடுத்தால் அது வந்து அதுக்கு ஒரு சீக்கிரமாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். பட் ஓவர் திங்கிங் பண்ணி தலைக்கு மேலே இன்னுமே நிறைய பிரச்சனைகளை சுமந்துட்டு தெரியுறாங்க. ஓகே, இந்த பர்சன். ஸோ அது நமக்கு 8 ஆஃப் சோர்ஸ் வந்துருக்குது. ஸோ இந்த பர்சன் இந்த ஓவர் திங்கிங் இவங்க நமக்கு வேணுமா வேண்டாமா, ஸோ என்ன சொல்கிறது, மைண்டு என்ன சொல்கிறதுனா சரி ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆனது அப்படியே இருக்கட்டும் வேண்டாம் அந்த மாதிரி சொல்லுது. ஹார்ட் இப்போ என்ன சொல்கிறது, இல்லை வேணும், இவங்க இல்லைங்க நீ லைஃப் லாங் தனியாக தான் இருப்பேன், உனக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கேயுமே கிடைக்காது, இவங்க கிட்ட கிடைச்ச ஒரு கம்ப்ளீட் உனக்கு எங்கேயுமே ஃபீல் ஆகாது. ஸோ மைண்டுக்குமே ஹார்ட்டுக்குமே ஓவர் திங்கிங் பண்ணி ஒரு பெரிய போராட்டத்தில் இந்த சுச்சுவேஷனை கடந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, அப்போ இந்த அளவுக்கு இந்த பர்சனோட லைஃப் போயிட்டுருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இந்த பர்சனோட லைஃப் ஒரு போர்டன் ஃபீல் ஆகுது, 10 வால் குத்தி இறக்குது. ஸோ கண்ணை கட்டி காட்டில் கொண்டு விட்டு ஒரு சுச்சுவேஷன் அந்த பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க, பயங்கர வலி அனுபவிச்சுட்ருக்காங்க. அப்போ அந்த பர்சனுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ரியலைசேஷன் வந்துட்டு. ஓகே, இந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் வலி எந்த பக்கம் பார்த்தாலும் வலி அனுபவிச்சுட்ருக்கோம் நம்ம லைஃப்பில். பட் இந்த பர்சன் இருக்கிற டைமில் நமக்கு இந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் வலி இல்லை. எவ்வளோ வலி எவ்வளோ வேதனை இருந்தாலும் இந்த பர்சன் என் கூட இருக்கிற டைமில் நான் கொஞ்சமாவது எமோஷ்னலாக நான் சந்தோஷமாக இருந்தேன். இப்போ எனக்கு இந்த எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட எனக்கு கிடைக்கலையே, அந்த ஒரு ரியலைசேஷன் வரும்போது இந்த பர்சன் உங்களை பற்றி இப்போ என்ன சொல்லுது, உங்களை சேஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு அது தெரியலையா இருக்கும். இந்த பர்சன் உங்களை பற்றி எல்லாம் சோஷியல் மீடியாலையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி ஏதாவது ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்கள் லைஃப் எப்படி போயிட்டு இருக்குது, இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க, இல்லைங்க டேரெக்டாக உங்களை ஒழிச்சு நின்று பார்த்துட்டு போகலாம். ஸோ உங்களை பற்றியான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியலையா இருக்கும், உங்களை வாட்ச் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பர்சனுக்கு லைஃப்பில் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிட்டு. அப்போ இந்த அவங்களுக்கு இன்னொரு கொஞ்சமாவது லைஃப்பில் ஒரு பீஸ் வேணும்னு அந்த இடத்துல நீங்கள் அந்த பர்சனுக்கு வேணும்னு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டு. அதனால அந்த பர்சன் உங்களை கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கே தெரியாமல் அவங்க உங்களை வாட்ச் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சனுக்கு லைஃப் நான் சொன்னேன்ல. பட் அந்த பர்சன் நைட் ஆஃப் வான்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ நைட்டு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனோட மைண்டு நைட்டு டைமில் ஏன்னா அந்த பர்சனுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ரிலேஷன் வந்துட்டு. ஸோ நம்ம லைஃப் டோட்டலி டேமேஜ் ஆகிருக்கு, நம்ம லைஃப் டோட்டலி ஒடிஞ்சு போயிருக்குது. ஸோ நமக்கு லைஃப்பில் இனி கொஞ்சமாவது நமக்கு ஒரு சந்தோஷம் வேணும்னா அது அந்த பர்சன் தான் வேணும். இந்த பர்சன் இருக்கிற டைம் மட்டும் நம்ம லைஃப் நல்லா போயிட்டு இருந்து இப்போ நம்ம லைஃப் டோட்டலாக ஒரு டேமேஜ் ஆகிட்டு. ஸோ அந்த பர்சன் வேணும்னு முடிவெடுக்கிற டைமில் நைட்டு டைம் உங்களை பற்றி திங்க் பண்ணுற டைமில் அந்த பர்சனோட மைண்ட் செட் ஃபுல்லாகவே உங்களை மீட் பண்ணணும், உங்கள் கூட ஒரு பார்ட்டி போகணும், ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும். ஸோ மேபி ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் முன்னாடி இருக்கிற டைமில் நடந்த நல்ல மூமெண்டெல்லாம் நினச்சி ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் மேபி ஸ்டார்டிங்கில் இந்த பர்சன் உங்களை பற்றி நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு உண்டீங்க, இப்போ இந்த பர்சன் உங்களை பற்றி பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் ஒரு செலிப்ரேஷன் மோடுக்கு வந்துட்டு உங்களை மீட் பண்ணணும், உங்கள் கூட ஒரு பார்ட்டி போகணும், ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும். ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனோட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா எக்ஸ்காஸ்டன் ஒரு பாட்டம் ஆஃப் டெப்னுக்கு வந்துட்டு. ஸோ எக்ஸ்காஸ்டன் சொல்லும்போது இந்த பர்சன் டயர்ட் ஆஃப் சுச்சுவேஷன், இந்த பர்சன் போராடி ரொம்ப டயர்ட் ஆகிட்டு. ஏற்கனவே இந்த பர்சனுக்கு ஃபேமிலினால் அந்த பர்சனுக்கு ஏகப்பட்ட போர்டன், அது மட்டும் 10 வால் குத்தி இருக்கிற ஒரு அவஸ்தை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டி விடுற அவஸ்தை. ஸோ அது மட்டும் இல்லாமல் மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் நான் சொன்னேன்ல, மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வேண்டாம் சொல்லிட்டு தன்னோட இந்த பர்சன் மைண்டை என்ன தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போனாலுமே ஹார்ட்டு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தேவைப்படுது ஹார்ட்டுக்கு, நீங்கள் வேணும். ஸோ அப்படி சொல்லும்போது இந்த பர்சன் டோட்டலாக ஒரு டயர்டாக சுச்சுவேஷன், டோட்டலாக டயர்ட் ஆகிட்டு. மேபி இந்த பர்சன் எல்லா எஃபோர்ட்டும் போட்டு எல்லாம் ஃபெயில் ஆகிட்டு. ஏன்னா இந்த பர்சன் டோட்டலாகவே ஒரு லோ எனர்ஜியில் நிற்கிறாங்க, ஒரு லோ எனர்ஜியில் நிற்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்காங்க, ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பர்சன் பண்ணிக்கூடிய ஓவர் திங்கிங்னால அந்த பர்சனோட லைஃப் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிட்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் நமக்கு கோயிங் வித் ஃப்ளோன்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா மேபி கோயிங் வித் ஃப்ளோ சொல்லும்போது நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு.
இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் வேல இனி வருவாங்களா இருக்கும். கோயிங் வித் ஃப்ளோ சொல்லும்போது இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனோட லைஃப் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குது. இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட இப்போ உங்களை வந்து இப்போ இந்த பர்சன் மறுபடியும் லைஃப்பில் கொண்டு வந்து நினச்சா கூட இந்த பர்சனோட லைஃப்பில் ஒரு பீஸ் வேணும்ல. ஸோ தலைக்கு மேலே ஏற்கனவே அந்த பர்சனோட தலைக்கு மேலே ஓவராக பேர்டன் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை இப்போ உங்களை கொண்டு வைக்கிற டைமில் இந்த பர்சனுக்கு உங்களை சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. இந்த பர்சன் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பர்சன் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனுக்கு வரணும்ல. ஸோ இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் இப்போ தான் கோயிங் வித் ஃப்ளோ சொல்லும்போது நம்ம இந்த லைஃப்பில் வந்து இந்த அளவுக்கு வலி வேதனை இன்றைக்கி நம்ம அனுபவிச்சிட்டோம்னு அதுக்கு காரணம் முழுக்க நம்ம தான். ஸோ இந்த அளவுக்கு வலி ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒரு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு தப்புனால தான் நம்ம இன்றைக்கி இந்த அளவுக்கு வலி வேதனை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் ரிலேஷன்ஷிப்பில் வந்து செப்பரேஷன் ஆகிறதுக்கு காரணமும் நம்ம தான். தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு வலி வேதனை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். ஸோ நம்ம அந்த வலியை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். இது நம்மளால தான் இந்த வலி நமக்கு கிடச்சிது. ஸோ நம்ம தப்பு பண்ணோம், அதுக்குள்ளே தண்டனை இப்போ நம்ம அனுபவிக்கிறோம். ஸோ சுச்சுவேஷன் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு சுச்சுவேஷன் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாசிபிளாக ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டெப் ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இந்த பர்சனோட மைண்ட் செட்டில் வந்துருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா சன்னு ஒரு கார்டு வந்துருக்கும். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நோ கான்ட்ராக்ட் சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைங்க பிரேக்கப் சுச்சுவேஷனாக இருக்கலாம். பட் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஒரு வெளிச்சம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக வரும், ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் வரும். ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கால் பண்ணலாம், ஒரு மெசேஜ் பண்ணலாம். ஏன்னா அவங்களோட இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனோட நைட் டைம் திங்க் பண்ணக்கூடிய டைமில் உங்களை பற்றின நல்ல மூமெண்ட் மட்டும் தான் அவங்க திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட வந்து வெளியே போகணும், ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும், மனசை விட்டு நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்லி சாரி கேட்கணும், மறுபடியும் நீ ஏற்றிப்பியான்னு கேட்கணும். ஸோ ஒரு செலிப்ரேஷன் அவங்க ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த செலிப்ரேஷனை எல்லாத்தையும் சரி பண்ணி ஓகே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு சன் கார்டு வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் ஷோராக கிடைக்கும். ஸோ ஒரு யூனியன் பாசிபிள், ஒரு ரீகன்சிலேஷன் பாசிபிள். ஓகே. ஸோ இதுதான் வந்து ரீடிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்திருக்கிறது ரொம்பவே பாசிட்டிவான ஒரு கார்டு, ரொம்பவே பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்திருக்குது. ஸோ இந்த எனர்ஜி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா அந்த பர்சன் வந்து நீங்கள் இல்லைன்னா இந்த பர்சன் வந்து இந்த பர்சனோட லைஃப் வந்து ஒரு எமோஷ்னலாக அந்த பர்சன் செப்பரேஷன் தான். நீங்கள் இல்லைங்க இந்த பர்சனோட லைஃப் டோட்டலி டேமேஜ்னு ஒரு ரியலைசேஷன் இந்த பர்சன் வந்துட்டு. ஸோ சீக்கிரமாக அந்த பர்சன் கிட்ட உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கிடைக்கும், ஒரு நியூ பிகினிங், ஒரு ரீகன்சிலேஷன்ஸ் கண்டிப்பாக நடக்கும். ஸோ வந்திருக்கிறது ரொம்பவே பாசிட்டிவான ஒரு எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி நீங்கள் வந்து 100% அக்செப்ட் பண்ணிக்கோங்க. யூனிவர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஸோ செல்ஃப் லவ் இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, ஸோ அவங்களுக்கான ஒரு எனர்ஜி தான். ஸோ செல்ஃப் லவ் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, சேசிங் பண்ணாதுங்க. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனோட லைஃப் ஓகே எல்லாம் டோட்லி டேமேஜ். இந்த டைமே போய் சேசிங் எந்த காரணத்துக்கு கொண்டு சேசிங் பண்ணிடாதுங்க. ஸோ அவங்களாம் வரட்டும், அவங்களாம் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா சன் கார்டு வந்திருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.